அண்ணா ஒரு டீ போடுங்க. தம்பி சொல்லுங்கய்யா. பேப்பர் கொஞ்சம் படிச்சு காட்டுறீங்களா? பால், கரண்ட் பில்லு ஏற்றம், திருப்பரங்குன்றம் அரசாங்க அத்துமீறல், மணல் கொள்ளை, சுரங்க ஊழல், டாஸ்மாக் ஊழல். மன்னிக்காது தமிழ்நாடு, அவங்க வருவாங்க. யாரு வர்றாங்க? தம்பி என்டி ஆட்சி வரப்போகுது. தமிழக அரசியல்ல கொங்கு மண்டலம் என்பது எப்போதும் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாகவே இருந்துட்டு வருது. அந்த மண்டலத்தின் மிக முக்கியமான அடையாளங்கள்ல ஒருவரா திகழ்பவர் பொள்ளாச்சி ஜெயராமன். ஒரு சாதாரண தொண்டனா தன் அரசியல் பயணத்தை தொடங்கி இன்று தமிழக சட்டப்பேரவையின் முன்னாள் துணைத் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் என பல உயரங்களை தொட்டிருக்கவர். இவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது வெறும் அதிகாரத்தை பற்றியது மட்டும் இல்லை. ஒரு சாதாரண சாமானியன் எப்படி தாம் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் என்பதற்கான சான்று. பொள்ளாச்சியின் செழுமையான தென்னந்தோப்புகளுக்கு இடையே வளர்ந்த இவருடைய அரசியல் ஆளுமை இன்று தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஒன்றா மாறியிருக்கு. ஜெயராமன் அவர்களின் அரசியல் தொடக்கம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் காலத்திலிருந்தே தொடங்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் கட்சியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஒரு கள பணியாளராகவே அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆரம்பத்தில் கிளை கழகம், ஒன்றிய கழகம்னு அடிமட்ட அளவில் அவர் ஆற்றிய பணிகள் கட்சி தலைமைக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. குறிப்பா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் ஒருவராயிருந்த அவரை உருவெடுத்தார். ஜெயலலிதா அவர்கள் காட்டிய வழியில கட்சியின் கட்டுக்கோப்பை காப்பதிலும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பண்பான முறையில் பதிலடி கொடுப்பதிலும் அவர் தனித்துவமா திகழ்ந்தார். பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயராமன் அவர்கள் வெறும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை, அவர் அந்த ஊர்ல ஒரு அங்கமாகவே பார்க்கப்படுறாரு. பல முறை அந்த தொகுதியில வெற்றி பெற்று மக்களின் தேவைகளை நேரடியாக கேட்டறிந்து நிறைவேற்றினவர். குடிநீர் தட்டுப்பாடு, விவசாய பிரச்சனைகள், தென்னை விவசாயிகளின் கோரிக்கைகள் என எதுவா இருந்தாலும் அதிகாரிகள் வரும் வரைக்கும் காத்திருக்காம களத்துல இறங்கி செயல்படும் குணம் கொண்டவர். குறிப்பா தென்னை மரங்களை தாக்கும் வெள்ளை ஈ தாக்குதல் அல்லது விளைவீழ்ச்சி போன்ற காலங்கள்ல அவர் விவசாயிகளுடைய குரலா சட்டமன்றத்துல ஒழிச்சிருக்காரு. PAP பாசன திட்ட விவகாரத்துல பொள்ளாச்சி மக்களின் உரிமைகளை பெற்று தருவதில் அவர் ஆற்றிய பங்கு மிக முக்கியமானது. அரசியல் ரீதியா அவர் வகித்த பதவிகள் மிக கனமானது. தமிழக அமைச்சரவையில் உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சராக அவர் இருந்தபோது பொது விநியோக திட்டத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். ஏழை எளிய மக்களுக்கு தடையில்லாம அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யறதுல அவர் முனைப்புடன் செயல்பட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையின் துணைத் தலைவராக அவர் நியமிக்கப்பட்ட போது அவருடைய நாடாளுமன்ற மேதமை வெளியிடப்பட்டுச்சு. ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே சலசலப்புகள் ஏற்படும் போது மிகவும் நிதானமாக, அதே சமயம் சட்ட விதிகளை சுட்டிக்காட்டி அவையை வழிநடத்திய விதம் அனைவராலும் பாராட்டப்பட்டுச்சு. சட்டசபையில ஒரு நடுநிலையான மனிதரா தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது அவ்வளவு எளிதில்லை. ஆனா ஜெயராமன் அதை செவ்வனை செஞ்சாரு. இருப்பினும் அவர்களுடைய அரசியல் பயணம் மென்மையானதா மட்டும் இருக்கல, பல சோதனைகளையும் அரசியல் நெருக்கடிகளையும் அவர் சந்திச்சிருக்காரு. குறிப்பா தேர்தல் காலங்களில் எதிர்க்கட்சிகளின் கடுமையான விமர்சனங்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு. ஆனா எதற்கும் கலங்காம மக்களே எனக்கு எஜமானர்கள் என்ற தாரக மந்திரத்தோடு அவர் உழைத்துட்டு வந்தாரு. அவர் மீதான விசுவாசம் தொகுதி மக்களிடம் குறையாம இருப்பதற்கு முக்கிய காரணம் அவர் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது தான். பொள்ளாச்சியில் இருக்க அவருடைய அலுவலகத்திற்கு யார் போனாலும் அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் இன்முகத்தோட வரவேற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதில் அவர் பெயர் பெற்றவர். இவருடைய பேச்சுக்கள்ல எப்பவுமே ஒரு தெளிவு இருக்கும். புள்ளி விவரங்களோட பேசுறது இவருடைய தனி சிறப்பு. மேடைகள்ல ஆக்ரோஷமா பேசுவதை விட ஆழமான கருத்துக்களை முன்வைக்கிறதையே அவர் விரும்புவார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய இரு பெரும் தலைவர்களின் நிழலில் வளர்ந்தவர் என்பதால் கட்சியின் பாரம்பரியத்தையும் கண்ணியத்தையும் காப்பதில் அவர் மிகுந்த உறுதியோடு இருப்பார். குறிப்பா அதிமுகவின் உள்கட்சி பூசல்கள் நிலவிய காலங்களில் கட்சியின் ஒருமைப்பாட்டிற்காக அவர் எடுத்த முடிவுகள் பலரையும் வியக்க வச்சது. பதவிகளை தேடி செல்வதை விட தன்னை தேடி வரும் பதவிகளுக்கு பெருமை சேர்ப்பவை என்ற பிம்பம் அவருக்கு இருக்கு. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களின் சாதனைகளில் கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு மிக முக்கியமானது. பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலை வசதிகள், மேம்பாலங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்துதல் போன்றவற்றில் அவர் சிறப்பு கவனம் செலுத்தினார். தென்னை நார் தொழிற்சாலைகளின் முன்னேற்றத்திற்காக அவர் எடுத்த முயற்சிகள் அந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு. ஒரு அரசியல்வாதி என்பவன் தேர்தலோடு மறைந்து விடாம அடுத்த தலைமுறைக்கான அடித்தளத்தை அமைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார்.
தற்போது இருக்க அரசியல் சூழல்ல அனுபவம் வாய்ந்த தலைவர்களின் தேவை மிக அதிகமாக இருக்கு. அந்த வகையில் ஜெயராமன் அவர்கள் கொங்கு மண்டலத்தின் மூத்த அரசியல்வாதியா திகழ்றாரு. அவர் சந்தித்த தேர்தல் வெற்றிகளும் தோல்விகளும் அவருக்கு பல பாடங்களை கற்பித்திருந்தாலும் அவர் எப்பவுமே தளராத உறுதியோட கட்சி பணிகளில் ஈடுபட்டு வராரு. அவருடைய அரசியல் வாழ்வு என்பது ஒரு நீண்ட நடிக பயணம். அந்த பயணத்தில் அவர் சம்பாதித்தது பதவிகளை விட மக்களினோட அன்புதான் அதிகம். இன்றும் பொள்ளாச்சியின் வீதிகளில் அவர் நடமாடும் போது மக்கள் காட்டும் அதை உற்சாகமும் மரியாதையும் அவர் ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதியா வாழ்ந்து கொண்டிருக்கார் என்பதற்கான சான்று. அரசியல் ரீதியாக அவர் வகித்த பதவிகள் மிக கனமானவை. தமிழக அமைச்சரவையில் உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர் இருந்தபோது பொது விநியோக திட்டத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். ஏழை எளிய மக்களுக்கு தடையின்றி அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதில் அவர் முனைப்போடு செயல்பட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழக சட்டமன்ற துணைத் தலைவராக அவர் நியமிக்கப்பட்ட போது அவருடைய நாடாளுமன்ற மேதமை வெளியிடப்பட்டுச்சு. ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே சலசலப்புகள் ஏற்படும் போது மிகவும் நிதானமாக அதே சமயம் சட்ட விதிகளை சுட்டிக்காட்டி அவையை வழிநடத்திய விதம் அனைவராலும் பாராட்டப்பட்டுச்சு. சட்டசபையில ஒரு நடுநிலையான மனிதரா தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது அவ்வளவு எளிதில்லை. ஆனா ஜெயராமன் அதை செவ்வனை செஞ்சாரு. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்க நிலையில அவர் மீண்டும் பொள்ளாச்சி தொகுதியில அதிமுக சார்பில் களம் இறங்கியிருக்காரு. மார்ச் 15, 2026 அன்று தேர்தல் ஆணையம் அறிவித்த அட்டவணைப்படி ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில தன்னோட 6வது வெற்றியை நோக்கி அவர் தீவிரமா பணியாற்றிட்டு வராரு. முடிவா பொள்ளாச்சி ஜெயராமன் என்பவர் வெறும் ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்ல, அவர் ஒரு இயக்கத்தின் வரலாறு, ஒரு தொகுதியின் அடையாளம் மற்றும் பல தொண்டர்களின் முன்னுதாரணம். அவருடைய நிதானம், விசுவாசம் மற்றும் மக்கள் சேவை ஆகியவை வரும் தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறந்த பாடம். அரசியல்ல எத்தனையோ மாற்றங்கள் வரலாம், ஆனா மக்கள் மனதை வென்றவர்கள் எப்போதும் வரலாற்றில் நிலைத்திருப்பார்கள் என்பதற்கு ஜெயராமன் ஒரு சிறந்த உதாரணம். கள்ளச்சாராயம் காரணமாக பல பேர் உயிரிழப்பு, கஞ்சா, டாஸ்மாக் ஊழல், என் மகனை சுடுகாட்டுக்கு அனுப்புன உங்களுக்கும் அதே கதிதான். மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். மாற்றம் வேண்டும், அதற்கு பிஜேபி தான் வேண்டும்.